ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 4:2 நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will teach you what you shall say. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். ஒரு உன்னதமான ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்காக மோசே ஆண்டவர் அழைக்கிறார். அந்த மோசே யோசித்தான், ஆண்டவரை எப்படி நான் பேசுவேன், என்னால தெரியாதே, என்னால முடியாதே, என்னால முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேச வேண்டியது என்னங்கிறத நான் உனக்கு போதிப்பேன். நீ போய் வெறுமனே பார்வோன் கிட்ட நில்லு, அவனுக்கு முன்னால் நில்லு. நான் என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பேசுவேன், நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்ற மோசையை கொண்டு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் மோசை மூலமாக செய்த நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டு வந்ததை அறிகிறோம். மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் மோசை மூலமாக நிறைவேற்றினார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஒருவேளை இன்னைக்கு நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், இன்னைக்கு நான் என்ன பேச போனோம், இன்னைக்கு நான் என்ன சொல்லணும், நான் என்ன மாறுத்தரவை சொல்லுவேன் என்று அநேக ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்கல்ல. நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் என்ன முடிவு எடுக்கணும், நான் என்ன காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன், ஒண்ணுமே புரியலையே, எல்லாமே பிளைண்டா இருக்குன்னு சொல்லி கலங்கி சோர்ந்து நிக்கிறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நீ பேச வேண்டியதை ஞானமாய் பேசக்கூடியபடி உனக்கு நான் போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்காக பேசுவேன், நீ பேச வேண்டியது உனக்கு நான் போதிப்பேன், நீ எப்படி பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களை, ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். என்னுடைய ஊழிய பாதைகளிலே அநேக சூழ்நிலைகளிலே என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி கலங்கி நின்ற நேரங்கள் உண்டு. நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாத நேரங்கள் அநேகம் வந்தது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு போதியும் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாரும் என்று ஜெபிக்கிற ஒரே ஒரு நிமிட ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஞானத்தோடு வழிநடத்தக்கூடிய ஒரு பாதைக்குள் வழிநடத்தி சென்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு நீ என்ன பேச வேண்டும் என்பதை உனக்கு நான் போதிப்பேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவர் நிச்சயமாய் நமக்கு ஆலோசனை தருவார். நிச்சயமாய் நாம் பேச வேண்டியதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நாம் ஒரு நாளும் அவமானப்பட்டு போக நம்மை விடவே மாட்டார். நம்மை கொண்டு மிகப்பெரிய விடுதலையின் பணிகளை ஆண்டவர் செய்ய போகிறார். கவலைப்படாதிருங்கள். நம் மூலமாக ஆண்டவர் வைத்த திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். நம் கருவிகளாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் பேச வேண்டியதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ பேசுங்கப்பா. நாங்கள் பேச வேண்டியதை நீர் எங்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தத்தோடு இருக்கிறோமே, உடைய ஆலோசனை தாரும். இந்த நாளிலே நடக்க வேண்டிய வழிகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. உடைய ஆலோசனையின் படி நடத்தும், கைவிடாதபடி கனப்படுத்தும், உயர்த்து வையும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.